மீனவன் ஒருத்தவன் குளங்கள்ல இருக்க மீன்களை பிடிச்சி அதை விற்று தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி அன்னைக்கு மீன்களை தேடி போனான். அப்போ ஒரு குளத்தை பார்த்தான். அங்கே நிறைய மீன்கள் இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படியே அங்கே தன்னோட தூண்டில வீசி அங்கே இருக்க மீன்களை பிடிச்சான். அவன் மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தப்போ அந்த கூடையில் ஒரு மீன் மாட்டுச்சு. அது குட்டி மீனாக இருந்தது. அந்த குட்டி மீன் அவன்கிட்ட பேசுச்சு. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், என்னை பிடிச்சிட்டு போய் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் என்னை மறுபடியும் இந்த குளத்துக்குள்ளேயே விட்டுருங்க. நான் இன்னும் பெருசானேன்னா உனக்கு சாப்பிட்றதுக்காக இல்லை நீ விற்கிறதுனா கூட நான் நல்ல விலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அப்போ அந்த மீனவன் என்னடா இந்த மீன் நம்மள்ட்ட இப்படி பேசுது அப்படின்னு நினச்சான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு கதை ஞாபகம் வந்தது. நாம் இதுக்கு ஓகே சொல்லிட்டோம்னா இதை என்னைக்கு நம்ம பிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த மீன்கிட்ட அவன் பதில் சொன்னான். இல்லை இல்லை, எனக்கு இந்த சைஸே போதும், இது விற்று இதில் என்ன வருதோ அது எனக்கு போதுமானதாக இருக்கும், அதனால் ஒன்றை நான் விடுறதா இல்லை, விட்டுட்டு மறுபடியும் நீ எப்போ என்னோடய வலையில் வந்து மாட்டுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லை நீயா வந்து மாட்ட போறியா என்ன? கட்டாயம் அது நடக்காது இல்லையா? அதனால் இந்ததே போதும் எனக்கு, நான் ஒன்றவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடைக்குள்ளே போட்டு அமுத்திட்டான். கூடைக்குள்ளே போன உடனே அந்த மீன் நினச்சிச்சு, ஆகா நம்மளோட புத்திசாலித்தனம் எதுவுமே இவன்கிட்ட பழிக்கலையே, இன்றைக்கி நாம் மாட்டிக்கிட்டோமே, இப்படி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு சந்தோஷமாக வாழலாம்.